ஆகா கல்யாணம் சீரியலில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேர ஸ்பெஷல் எபிசோடு ஒளிபரப்பு இருக்காங்க. ஸோ இந்த 2 மணி நேர எபிசோடில் என்னெல்லாம் நடந்திருக்கு, பல ட்விஸ்ட்டு பல பிரச்சனைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ ஆரம்பத்தில் இருந்து பார்க்கலாம். இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்ரா தேவியும் கௌதமும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்திலேயே எப்படியாச்சும் மதனை வர வச்சு ஐஸ்வர்யா மேலே பழியை போட்டு ஐஸ்வர்யாவையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது அவங்களோட பயங்கரமான திட்டமாக இருக்குது. அதில் ஒரு திட்டம் தான் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா வாட்டர் கேனில் ஏதோ சரக்கை கலந்து வச்சுருக்கிறாப்லையாட்டுக்கு. அது அவர் கலக்கலை, நம்ம சூர்யாவோட சித்தப்பாவும் பெரியப்பாவும் குடிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அதை திருடி இவன் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாப்புல. இதை கண்டுபிடிக்கிற சித்ரா தேவி அந்த வாட்டர் கேனை வாங்கிக்கிட்டு நம்ம விஜய்கிட்டேயே கொடுத்து அதை பிரபா கிட்ட கொடுக்க வச்சிட்றாங்க. பிரபாவும் அது பார்த்திங்கன்னா தண்ணி தானே அப்படின்னு சொல்லி குடிச்சிட்றாங்க. அது குடித்த உடனே போதை ஆகிடுது. போதை ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படியோ நம்ம கோடீஸ்வரி கண்டுபிடிச்சி பிரபாவை கொண்டுக்கிட்டு போயிட்டு ரூமில் வச்சு அடைச்சிட்றாங்க. ஆனால் இந்த பிரபா மூலியமாக பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு சித்ரா தேவி திட்டம் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ எப்படியோ ரூமை வச்சு பூட்டிட்டாங்க. இப்போ ரூமு சாவி சித்ரா தேவி கிட்ட தான், கோடீஸ்வரி கிட்ட தான் இருக்குது. எப்படி சித்ரா தேவியால் அந்த பூட்டை உடைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா. அதாவது கடன்காரங்க பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. மண்டபத்தில் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணால் தான் கடனை திருப்பி கொடுப்பான் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்காகவே அவங்க வந்திருக்கிறாங்க. நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ வெளியே கூட்டிகிட்டு போய் இப்பயே நீ கடனை கொடுக்கல, காசெல்லாம் கொடுக்கலன்னா இந்த கல்யாணத்தையே நடக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மகா பார்த்துட்றாங்க. மகா பார்த்துட்டு நேராக போயிட்டு சூர்யாவை அழைச்சிக்கிட்டு இந்த பிரச்சனை இது மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா நான் உங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் நான் நாளைக்கே உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த கடன்காரங்க போகிறாங்க அங்கேருந்து. ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரி, இந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கௌதம் சொன்ன மாதிரியே இந்த மதனும் கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாப்புல. இதை நம்ம மகா பார்த்துட்றாங்க. மகா பார்த்ததை மதனும் பார்த்துட்றாப்புல. ஸோ மகா போயிட்டு சூர்யாவை அழைச்சிக்கிட்டு வர்றதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டு மறைஞ்சிட்றாப்புல நம்ம மதனு. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிடுது. இங்கே கல்யாணத்தில் ஸ்டேஜில் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது ரூமில் அடப்பட்டு, அதாவது பூட்டி வச்சுருந்த நம்ம பிரபாவை யார் திறந்து விட்டாங்கன்னே தெரியல. திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு விஜயை கட்டி பிடிச்சிட்றாங்க போதையில். மொத்தத்தில் பிரபா போதையில் இருக்கிறா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஸோ எப்படியோ சமாளித்து பிரபாவை ரூமுக்கு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம சூர்யா எல்லாமே வந்ததுனால பிரபா சொல்லிடுறாங்க, நான் சாராயமெல்லாம் குடிக்கல, யாரோ தண்ணி தானே கொடுத்தாங்க, ஜூஸு தானே குடித்தேன் அப்படின்னு உளறிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வேணும்னே யாரோ பிரபாவுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிடுது. உடனே போலீஸுக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சூர்யாவோட சித்தப்பா போலீஸுக்கெலாம் போக வேணாம்ப்பா, அது நாங்கள் குடிக்கிறதுக்காக கலந்து வச்சது தான், எப்படி பிரபா கிட்ட போணுச்சுன்னு தெரியல, நான் கல்யாணம் முடிஞ்சு எல்லா உண்மையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பிரபாவோட பிரச்சனையும் முடிஞ்சிடுது. கரெக்டாக கல்யாண டைமில் கரெக்டாக மதன் என்ட்ரி கொடுக்குறாப்புல. ஸோ மதன் என்ட்ரி கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை பற்றி தப்பாக மதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. எல்லாருமே பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மகா சூப்பராக ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா. ஸோ ஒய்ஃபை எப்படியோ கண்டுபிடிச்சி ஸ்டேஜுக்கு அந்த மண்டபத்துக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. மதனோட ஒய்ஃபு அங்கே நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே மதனால் சொல்லவே முடியல. நான் சும்மா தான் சொன்னேன், இங்கே நான் காமிச்ச ஃபோட்டோ எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணினது தான், உண்மையாலுமே ஐஸ்வர்யா நல்ல பொண்ணு தான், என்னை ஆளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாப்புல. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம்னாச்சும் கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கடைசியில் நம்ம விஜயோட அம்மாவே, அதாவது சூர்யாவோட சித்தியே அங்கே ஏ மகா, நீ இப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்களும் உங்கள் குடும்பமும் ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 மணி நேர எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் அது என்ன பிரச்சனைன்னு.